இங்க நம்ம ஹீரோ அர்ஜுன் ஆபீஸ்க்கு கார்ல போறான். அவனுக்கு மீட்டிங்க்கு லேட் ஆனதால வேகமா போக சொல்லி டிரைவர் கிட்ட சொல்றான். டிரைவரோ போற வழியில இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு. இவன் சரின்னு சொன்னதும் டிரைவர் அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு ஹாரன் அடிக்கிறாரு. ஹீரோயினும் அப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ கிளம்பி முடிச்சிட்டு பேக்க மாட்டிட்டு போலாம்னு பாக்குறா. பட் அவளோட ஆபீஸ் ஐடி கார்டை காணோம். இதனால இவளும் அம்மாவும் வீடு முழுக்க ஐடி கார்டை தேடிட்டு இருக்காங்க. கார் டிரைவரும் ஹாரன் அடிச்சு கூப்பிட்டுட்டே இருக்காரு. அர்ஜுனும் எனக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டே இருக்கான். டிரைவரோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு சொல்றாரு. அப்ப இவனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி மீட்டிங்க்கு வரலையான்னு கேக்குறாங்க. இவனும் ரொம்ப டிராபிக்கா இருக்கு, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இவன் டிரைவர் கிட்ட அவங்க வர ரொம்ப லேட் ஆகுது, நம்ம போலாம்னு சொல்றான். டிரைவரோ இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பா அம்மா அவட ஐடி கார்டு பாத்ரூம்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அதை அவ கிட்ட கொடுத்ததும் அவ வேமா ஐடி கார்டை போட்டுட்டு கார் கிட்ட வர்றா. அப்ப கொரோனா டைம்னால எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. இவளும் மாஸ்க் போட்டுட்டு டிரைவர் கிட்ட சாரின்னு சொல்லிக்கிட்டே கார்ல ஏறா. அப்ப அர்ஜுன் இவ கிட்ட நீங்க இப்படி லேட்டா வரதா இருந்தா நீங்க தனியா கேப் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக மத்தவங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க, எல்லாரோட டைமுக்கும் வேல்யூ இருக்குன்னு சொல்லி இவளை திட்டிடுறான். அவ திட்டினதும் இவ எதுவுமே பேசாம சோகமாயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீஸ் வந்ததும் இவன் ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து இறங்கி போறான். இவ அவன்கிட்ட சாரி சொல்லலாம்னு பாக்குறா. பட் இவனோ கார் கதவை வேகமா சாத்திட்டு அவனாட்டு ஆபீஸ்க்குள்ள போறான். இத பார்த்து இவ திரும்பவும் சோகமாயிடுறா. அப்ப டிரைவரோ அவர் ஆபீஸ் டென்ஷன்ல இருக்காரு, அதான் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு. இவ அவளோட ஆபீஸ்க்கு வந்ததும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனை பத்தி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் இவ கார் வர்றதுக்கு முன்னாடியே வேகமா வெளியில வந்து வெயிட் பண்றா. இவ வர்றத இவன் கண்டுக்கவே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு ஒரு டிராபிக்ல வெயிட் பண்றாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு கையில பொம்மை வச்சுக்கிட்டு இவன் கிட்ட வர்றா. இவன் அந்த பாப்பா கிட்ட இருந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்குறான். பாப்பாவும் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இவனுக்கு பாய் சொல்லிட்டு போறா. இவன் பண்றத இவளும் பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் இவனோட ஆபீஸ் வந்ததும் இவன் அந்த பொம்மைய அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறான். இவதான் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறா. அர்ஜுன் ஆபீஸ்க்கு வந்ததும் அவனோட ஹெச்ஆர் இவனை கூப்பிடுறாங்க. அவர் இவன் கிட்ட நீ பண்ண பிரசன்டேஷன் அந்த கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க அந்த டீலை ஓகே பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு இவனை பாராட்டுறாரு. நாளைக்கு ரொம்ப ஹாப்பியா வேலை முடிஞ்சதும் கார்ல ஏறான். இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த கார்ல ஓடிட்டு இருக்க பாட்டு ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. ரெண்டு பேரும் ஒரே நேரம் அந்த பாட்டை மாத்துங்கன்னு டிரைவர் கிட்ட சொல்றாங்க. டிரைவரும் பாட்டை மாத்திடுறாரு. கொஞ்ச தூரம் போனதும் இவ அங்க ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்கத பாக்குறா. உடனே காரை நிப்பாட்ட சொல்றா. அவ டிரைவர் கிட்ட உங்களுக்கு மேங்கோ பார் ஓகேவான்னு கேக்குறா. அவரும் சரின்னு சொல்றாரு. அப்புறம் அவ அர்ஜுன் கிட்ட கேக்குறா. அவனும் வேணான்னு சொல்லிடுறான். இதனால இவ ரெண்டு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்குறா. அதுல ஒன்னு டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு இவ அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம்னு மாஸ்க கழட்டுறா. அப்ப அர்ஜுனோ கார்ல மாட்டிருந்த கண்ணாடி வழியா அவளை பாக்குறான். அவன் மெதுவா திரும்பி அவளை பாக்குறான். அவளோ ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனுக்கு அவளை பார்த்ததும்